கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடியாலும் சிறு சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கணவனுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்து ஜூன் 21 ஆச்சு. இன்னையோட 75 டேஸ் கிட்ட ஆகுது. அவர் வந்து எப்பவுமே வந்து அது கர்த்தர் பெரிய அற்புதமாக அவர் விடுவிச்சார். அது அநேகருக்கு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கூட சாட்சியாக சொல்லியிருக்கோம். புறஜாதிகளுக்கும் அதை வந்து கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் என்பதை குறித்து நாங்கள் சாட்சியாக சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலி என்னன்னா வந்து அவர் வந்து மார்னிங் போகும்போது எப்பவுமே அது பிஃபோர் ஆக்சிடென்ட் மார்னிங் போகும்போது பிள்ளைங்களை விடுறதுக்கு அவங்க தான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஈவினிங் வந்து டாஃப்னா ஒரு வாட்டி பப்மா ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வருவேன், இல்லைனா 2 பேருமே சேர்த்து கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா வீட்டில் வேலையும் செய்யறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வண்டலூர்லேருந்து பெருங்குளத்தூர் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண சொல்லுவேன். ஆனால் ஒரு வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹெச்எம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா, பாவம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறாளே, மம்மி வந்து உன்னை முன்னாடியே கூப்பிட்டு போக சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க என்கிட்டயும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஓகே பரவாயில்ல, பிள்ளைங்களை அவள் வெயிட் பண்ணுறாளே, நம்ம பிள்ளைங்களுக்காக தானே எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு வருவேன். இப்போ இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் எனக்கு வந்து இவரையும் எடுத்துகிட்டு போய் விடணும், பிள்ளைங்களும் காலையில் விடணும், ஈவினிங் ஒரு வாட்டி வந்து 4 வாட்டி நான் இங்கே பெருங்குளத்தூர் வந்துட்டு போகணும். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் நான் வந்தேன். அந்த கர்த்தர் கொடுத்த பலத்தினால நான் ஓடினேன். ஒரு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் அப்படியே கை ரொம்ப வலிக்கும், வண்டி அடிக்கடி அங்கேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுவும் வண்டலூரில் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சு அதை ஏறும்போது முதுகு லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த பலத்தில் ஓடிட்டு இருந்தேன். பாஸ்டர்மா வந்து பைபிள் ஸ்டடியில் வந்து இது வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பிலதெல்பியா சபையை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் பலம் இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு சொல்லும் போது, உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்குதா ஓடுங்க, அந்த பலன் கூட இல்லையா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னால் இனிமேட்டு முடியாதுப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு முடியாதுன்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டு அது வீட்டில் வந்து நம்ம அதிகாலையில் அந்த ஆஃப்டர் அவருக்கு அடிப்பட்டதுல வந்து நான் ஆண்டவரை வந்து உண்மையாக சொல்லணும்னா அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஆனாலும் அந்த இதுக்கப்புறம் ஆண்டவர் உணர்த்தி 4:30 to 5 கண்டிப்பாக அது எப்படி ஆனாலும் நான் அதுக்கு முன்னாடியே நான் அழுது ஜெபிப்பேன். அப்பா என்னால் எந்திரிக்க முடியல, ஏன்னா வேலைகள் அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், எந்திரிக்கவும் அந்த பலன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர்கிட்ட கெஞ்சி மன்றாடி தான் நான் கேட்டேன். கர்த்தர் என்னை இது வரைக்குமே அதிகாலை எழும்பி ஜெபிக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்காரு. அந்த காரியத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த சொல்லும் போது அப்பா என்னால் முடியலப்பா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எப்படியாச்சும் கணவனுக்கு அது பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்த போது கர்த்தர் அற்புதமா அவர் வந்து ஒரு 70 டேஸ் தான் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த செப்டம்பர்ல வந்து அவரோ வண்டி சர்வீஸ் கொடுத்து அவரோ ஓட்டிட்டு அங்கேருந்து வந்தாங்க. நிஜமா ஆச்சரியமான இதுதான், கர்த்தர்கிட்ட வந்து ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். ஸோ கூப்பிட்டு அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவருடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய பலனா இருக்கும். கர்த்தர் அப்படியாக அந்த ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சார். அவருக்கு சுகத்தை தர அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையுமே முடியாது. அப்படி சுகத்தை தந்த கர்த்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஓடவும் உழைக்கவும் கர்த்தர் பலன் தந்தார். என்னுடைய வேலையில இன்னையோட வந்து 5 years கம்ப்ளீட் ஆச்சு. அந்த 5 years பேக் நான் நினைக்கும் போது நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், நான் வேலை செய்யும் போது நினைப்பேன், நான் அந்த கொரோனா டைம்ல வேலை இல்லாத போது ஒரு 10 rupees கூட கையில இல்லாம இருந்தபோது கர்த்தர் வந்து அந்த அழுகையின் ஜெபத்தை கேட்டு, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் அதிசயமாக கிடைச்ச வேலை இது. நான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், இது அதுக்கு வந்து ஆப்போசிட் அது. அதனால் நான் கேட்டேன், அது ஹெட்செட் போட்டு செய்கிற வேலை. நான் சொன்னேன், இப்போ ஹெட்செட்டே எனக்கு வேணாம், அதை வச்சு எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு வேலை தாங்க. பிள்ளைங்களும் அதை சொல்லி தான் ஜெபிப்பாங்க. அற்புதமாக இந்த வேலை கிடைச்சது. அது வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல, அப்படியே சுற்றி ஒரு கனெக்ஷன் போயிட்டு பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க மூலயமா அவங்கள காண்டாக்ட் பண்ண வச்சு ஒரு அதிசயமாக கர்த்தர் கொடுத்த வேலை. இது வரைக்கும் கர்த்தர் இந்த வேலையில் என்னை நேர்த்தியாக நடத்திட்டு வராரு. எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஊழியத்துலேயும் ஓடி வர கர்த்தர் உதவி செஞ்சார். நான் அதான் அதை டைப் பண்ணும்போது இங்கே பயங்கரமாக வலிக்கும் எனக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 yearsக்கு மேலேயே 17 years எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வலிக்கும். அப்போல்லாம் சொல்லும்போது கையை தூக்கி ஸ்தோத்திரம், வலிக்கும் போதெல்லாம் கையை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அங்கிள் எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நைட்டில் தூக்கம் வரல, ஏஞ்சிட்டிங்களா, கரத்தை தூக்கி ஒரு 100 அந்த 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் உடனே அதில் ஒரு விடுதலை தருவாருன்னு. அப்படியாக கர்த்தர் அந்த
தனிமையா இருக்கும்போது கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அப்பா நீங்க மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரையே சார்ந்து இருந்ததுனால கர்த்தர் இன்றைய தினத்துல எங்களையும் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். வேலை ஸ்தலத்திலையும் அவர் கூட துணையா இருக்கிறார். அந்த வேலையிலையும் அந்த ஒரு லாஸ் ஆஃப் பே வராம அந்த அதிகாரிகள் கண்களை தயவு கட்டளையிட்டு லாஸ் ஆஃப் பே இல்லாம கர்த்தர் அற்புதமா செஞ்சார். ஜெபித்த யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு என்ற வார்த்தையின்படி பாஸ்டமா நமக்காக செய்யற அந்த ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலன் உள்ளது. ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால எதற்கும் பயப்படாமல் தொடர்ந்து ஓட கர்த்தர் இன்னும் பலன் தருவாராக. கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.